அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவுங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமி என்று பைரவர் வழிபாடு குறித்து தான். இப்போ பொதுவாக மாதத்தில் 2 முறை இந்த அஷ்டமி திதி வரும். வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி அப்படின்ட்டு. நம்முடைய வளமான வாழ்க்கைக்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் நம்ம வளர்பிறை அஷ்டமியில் வேண்டும்னு சொல்லி கேட்டு வழிபாடு செய்யணும். நம்முடைய தீர வேண்டிய நோய்கள், கடன்கள், கடன் பிரச்சனை இதெல்லாம் தேய்பிறை அஷ்டமியில் தீர வேண்டும், தேய வேண்டும் அப்படின்னு சொல்லி பைரவர் வழிபாடு செய்யணும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ வளர்பிறை அஷ்டமியில் நீங்கள் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு தான் செய்யணும். ஏன்னா ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் அப்படிங்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்குமே செல்வத்தை வாரி வழங்கினவர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஐஸ்வரேஸ்வரர் அப்படின்னு இவரை சொல்லுவாங்க. இப்போ வளர்பிறை அஷ்டமியில் கட்டாயம் நம்ம இந்த ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு செய்யும்போது நல்ல பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுவதை நல்லாவே கண்கூடாக பார்க்க முடியும். நம்முடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு தேய்பிறை அஷ்டமியில் நீங்கள் காலபைரவர் வழிபாடு செஞ்சுக்கலாம். சரி, இப்போ காலபைரவர் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா சிவபெருமான் கோவிலில் இருக்காங்க, தனி சந்நிதியும் இருக்குது. ஆனால் இந்த ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் வழிபாட்டை நாங்கள் எப்படி செய்கிறது, அவருக்குன்னு தனியாக கோவில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கோவில்கள் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம ஊரில் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் அப்படின்னு பார்க்கும்போது அது இருக்காது. அந்த சமயத்தில் நீங்கள் மனசுக்குள்ளேயே ஸ்வர்ணாகர்ஷண பைரவரை நீங்கள் நினச்சி வழிபாடு செய்யலாம். இல்லைனா இப்போல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக ஐஸ்வரேஸ்வரர் படம் கிடைக்குது. அதை கூட நீங்கள் வாங்கி உங்கள் பூஜை ஏரியில் ஒட்டி வச்சு வழிபாடு செய்யலாம். ஏன்னா காலபைரவர் படத்தை தான் நம்ம வீட்டு பூஜை ஏரியில் வைக்கக்கூடாது. ஆனால் ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் நம்ம வச்சுக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு படம் கிடச்சிச்சின்னா நீங்கள் வாங்கி வச்சு வளர்பிறை அஷ்டமியில் வழிபாடு செய்யலாம். ஏதாவது நம்ம வீட்டில் ஒரு தீபம் ஏற்றுறோங்க பார்த்தீங்களா, அந்த தீபத்தோடு ஏதாவது ஒரு சின்ன அகல் தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஸ்வரூபமாக ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் நம்ம வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரியும் நம்ம செய்யலாம். இல்லைன்னா சிவபெருமான் படம் இருந்துச்சு அப்படின்னா போதும், அவரையே நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஏன்னா அவருடைய அம்சம் தான் இந்த ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர். அதனால் நீங்கள் அந்த மாதிரி கூட வழிபாடு செய்யலாம். இவரை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பூஜை அறையெல்லாம் நீங்கள் எப்பவும் போல் தூய்மைப்படுத்தி வச்சுக்கோங்க. படம் இருந்துச்சுன்னா படத்தை தொடச்சி நம்ம சந்தனம் குங்குமம் விட்டுக்கலாம். படம் இல்லைங்கும்போது ஏதேனும் ஒரு அகல் விளக்கையே நம்ம சுத்தம் பண்ணி அதுக்கு சந்தன குங்குமம் விட்டுட்டு சுற்றிலும் செவர்லி பூக்கர் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம். மேலும் இவருக்கு நம்ம நாணயங்களால் அர்ச்சனை செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விருப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படி குபேரருக்கு 108 காசுகளை கொண்டு நம்ம அவருடைய நாமம் சொல்லி அர்ச்சனை செய்கிறோம், அந்த மாதிரி கூட நம்ம செய்யலாம். இப்போ நீங்கள் 108 காசு இல்லைனாலும் பரவாயில்ல, 8 1 ரூபாய் நாணயம் இருந்துச்சு அப்படின்னா கூட அஷ்ட பைரவருடைய பெயரை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யலாம். இல்லைன்னா 27 நாணயங்கள் வச்சுருந்தீங்கன்னா கூட ஓம் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவாய போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாணயங்களாக நீங்கள் அர்ச்சனைக்கு பயன்படுத்திக்கலாம். மேலும் இந்த அர்ச்சனை செஞ்ச இந்த நாணயங்கள் இருக்குது பாருங்கள், இதை நீங்கள் ஒரு சின்ன கண்ணாடி பவுலில் போட்டு நம்முடைய பணம் வைக்கக்கூடிய பீரோவில் வச்சாலும் சரி, இல்லை தொழில் செய்யக்கூடிய அந்த கள்ளப்பட்டியில் வச்சோம்னாலும் சரி, நல்ல ஒரு செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா குபேரருக்காகட்டும் இந்த ஐஸ்வரேஸ்வரருக்காகட்டும் நம்ம அர்ச்சனை செஞ்ச நாணயங்களுக்கு அவ்வளவு சக்தி உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் அந்த மாதிரி கூட பயன்படுத்திக்கலாம். ஒவ்வொரு முறையும் வளர்பிறை அஷ்டமியில் இதே நாணயங்களை கொண்டே நீங்கள் அர்ச்சனை செய்யலாம். அதில் எந்த தவறுமே கிடையாது. சரி, இதெல்லாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறேன். முதல்ல இந்த அஷ்டமி திதி எவ்வளவு நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். இது நமக்கு ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி, ஆடி மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை முழுவதுமே இருக்குது. அதனால் நீங்கள் அந்த நாள் முழுமையுமே பயன்படுத்திக்கலாம். நீங்கள் மாலை நேரம் செஞ்சாலும் சரி, காலையில் வழிபாடு செஞ்சாலும் சரி, நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். மாலை நேரம் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது 5 மணியிலேருந்து இரவு 9 மணிக்கு இடையே உள்ள நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி இந்த அர்ச்சனை செய்யுங்க. தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யுங்க. நிவேதனமாக முந்திரி பருப்பு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட வைக்கலாம். இப்போ நீங்கள் ஏற்றக்கூடிய அந்த சாதாரண விளக்கு கூட ஒரு 8 முந்திரி பருப்பு உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படிங்கும்போது அது ஒரு மாலை போல் இடைவெளி விட்டு விட்டு கட்டி அந்த விளக்கை சுற்றி நீங்கள் மாலையாக போடலாம். ஏன்னா இந்த முந்திரி மாலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்வ வளத்தை அதிகப்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பூஜையெல்லாம் நிறைவு செஞ்ச பிறகு இந்த முந்திரியை நீங்களே சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம். இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பறவைகளுக்கு உணவாகவும் கொடுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்.
சரி, இதுவெல்லாம் பார்த்திங்கன்னா பொதுவான விஷயங்கள். அதாவது வீடு பூஜை அறை சுத்தமாக வச்சுருக்கிறவங்க, பீரியட்ஸ் டைமில் இல்லாதவங்க, வீட்டில் அசைவம் செய்யாமல் சாப்பிடாமல் இருக்கிறவங்க செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டு முறை அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய சேனலை பொறுத்த வரைக்கும் தான் இதுபோல் விசேஷமான தேதி திதி இதெல்லாம் வரும்போது பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறை சொல்லுவேன் இல்லையா, அதனால் அதுக்கும் உங்களுக்கு பொண்ணு சொல்லிடுறேன். இது எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் செய்யலாம். இந்த வளர்பிறை அஷ்டமி திதி முழுமையுமே பயன்படுத்திக்கலாம். அதாவது திங்கட்கிழமை முழுமையுமே பயன்படுத்தி நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். சரி, இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பியூரான ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க. எந்த ஒரு கோடும் கிறுக்களும் இல்லாத மாதிரி நல்லதாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் சின்னதாக ஒரு சதுர அளவில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இப்போ நான் காட்டக்கூடிய இந்த பண வரவிற்குண்டான சிஜில் சிம்பிளை நீங்கள் வரைஞ்சிக்கணும். எந்த சிஜில் சிம்பிள் வரைகிற மாதிரி இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் தான் பயன்படுத்தணும். ஏன்னா எல்லாத்துக்கும் காமனாக ஒன்றே பயன்படுத்த முடியாது. இப்போ நான் சொல்ல போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா, பண வசியத்தை ஈர்த்து தரக்கூடிய பச்சை நிறத்தை தான் நீங்கள் பயன்படுத்தணும். அதனால் க்ரீன் கலர் லிங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் 3ல் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 பச்சரிசி தேவைப்படுது. அதாவது முனை உடையாத பச்சரிசி தேவைப்படுது. இப்போ பச்சரிசி வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற அரிசியை தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த அரிசிங்கிறது பார்த்திங்கன்னா பண விஷயத்தை ஈர்த்து தரக்கூடியது. மேலும் இந்த கிழமையானது திங்கட்கிழமைங்கிறது சந்திர பகவானுக்கு உரிய நாள். சந்திரனுக்கு உரிய தானியம்னு பார்க்கும்போது நெல் மற்றும் அதுக்குள்ளே இருக்கிற அரிசி. அதனால் நீங்கள் அதை 8ங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கலாம். இந்த எண்ணிக்கை ரொம்ப அவசியம்ட்டு கிடையாது. ஆனால் அஷ்டமி திதிங்கிறதுனால நம்ம 8 ரிலேட்டடாக பண்ணும்போது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதனால தான் எடுத்துக்க சொல்கிறேன். இது ஒரு 8 எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு 4 கருமிளகு எடுத்துக்கோங்க. இந்த மிளகுக்கும் பார்த்திங்கன்னா பண வரவில் இருக்கக்கூடிய தடைகளையெல்லாம் நீக்கக்கூடிய சக்தி உண்டு. அதனால் ஒரு 4 மிளகு எடுத்துக்கோங்க. அஷ்டமிக்கும் மிளகுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. அதனால் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த 4 மிளகையும் ஏதாவது ஒரு கல்லை வச்சு நல்லா ஒரு கொரகொரப்பான பவுடர் மாதிரி செஞ்சுக்கோங்க. ஓரளவுக்கு ரொம்ப நைஸாக பண்ண வேண்டாம். ஒரு 4-5 உடஞ்சிச்சு அப்படின்னாவே போதும். அடுத்து ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த பச்சை கற்பூரம் பார்த்திங்கன்னா நல்ல தன ஆகர்ஷண சக்தியை கொண்டது அப்படின்னு சொல்லலாம். அதனால் இது ஒரு சிறு துண்டு எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த தேவையான பொருட்களை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. யார் கூடயும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை ரொம்ப அமைதியாக வச்சுக்கோங்க. ரிலாக்ஸாக இருங்க. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தண்ணீர் குடிங்க. நல்லா டீப் ப்ரீத்தை எடுத்துக்கோங்க. அதன் பிறகு வடக்கு திசையை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. அந்த பேப்பர் சொன்னேன் இல்லையா, அந்த பேப்பரை எடுத்து வச்சுக்கோங்க. க்ரீன் கலர் பேனாவை எடுத்துகிட்டு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற இந்த சிஜில் சிம்பிளை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சி முடித்த கையோட இதில் அந்த 8 அரிசியை வைங்க. அதன் பிறகு நம்ம இந்த 4-5 நல்லா கொட்டி வைக்க சொன்னேன் இல்லையா மிளகு பவுடர், அதை நீங்கள் போடுறீங்க. அவ்வளவே தான். இப்போ இது உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க. வலது கை கொண்டு மூடிக்கோங்க. உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. நிறைய பணம் சேர்ற மாதிரியும் பண வரவில் இருக்கிற தடைகள் நீங்கின மாதிரியும் நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. நீங்கள் சுத்தமாக தான் இருக்கீங்க, பீரியட்ஸ் எல்லாம் இல்லை, வீட்டில் அசைவம் செய்யலை அப்படிங்கும்போது ஓம் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 27 முறை நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதன் பிறகு இப்போ அந்த பேப்பரை நல்லா மடித்து உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க. இதை நீங்கள் மாற்றணுன்னு அவசியமே இல்லை. அடுத்த மாதம் வளர்பிறை அஷ்டமி வரும் இல்லையா, அந்த சமயத்தில் இந்த அரிசியை நீங்கள் எறும்புகளுக்கு உணவாக போட்டுருங்க. மிளகை அப்படியே ஊதி விட்டுருங்க. இந்த பேப்பரை மெழுகுவர்த்திலையோ விளக்குலையோ காட்டி எரித்து இந்த சாம்பலையும் ஊதி விட்டுருங்க. திங்கட்கிழமை நாளில் அரிசியை வச்சு ஒரு பரிகாரம் செஞ்சோம்னாவே அதில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மேலும் அஷ்டமி திதியில் மிளகு வச்சு செஞ்சாலே அந்த பரிகாரம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். கரெக்டாக நமக்கு திங்கட்கிழமையில் இந்த அஷ்டமி திதி வரதுனால மிளகையும் பயன்படுத்தியிருக்கோம், அரிசியும் பயன்படுத்தியிருக்கோம், பணவசியத்தை தரக்கூடிய பச்சை கற்பூரத்தையும் பயன்படுத்தியிருக்கோம். அதனால் கண்டிப்பாக இந்த 3 சேர்ந்து உங்களுக்கு நல்ல பணவரவை ஏற்படுத்தி தரும். வாழ்க்கையை நல்ல முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும். இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.